வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு எக் மசாலா தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வானலியில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வானலியில் போட்டுடலாம். அளவான தீயில் ஒரு 30 செகண்ட் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மறுபடியும் அளவான தீயிலேயே 1 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனது போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே வானிலையில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 300 கிராம் அளவுக்கு மீடியம் சைஸில் 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வெங்காயத்தை செவந்து வர அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 30 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டு மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கிருச்சு. $350 கிராம் அளவுக்கு 5 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி. கசூரி மேத்தி ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். மசாலா நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஒரு வேக வச்ச முட்டையை பொடிச்சு வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதை போடுறதால நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை உள்ளே சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம பரிமாறிக்கலாம். அருமையான சுவையில் தாபா ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த முட்டை மசாலாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.